இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 5 T20Iல 3 T20I நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 3 T20Iல ஃபர்ஸ்ட் 2 T20I இங்கிலாந்து வந்து சூப்பரா வந்து ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 3வது T20I இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. ஸோ இந்த 4வது T20I ஒரு முக்கியமான மேட்சா இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ அப்கமிங் ஈவெண்ட்ஸ் ஆகிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஐபிஎல் இன்னும் நிறைய கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்லாம் வரும். அதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக வீடியோலாம் போடுவேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஏன்னா இந்தியா ஆல்ரெடி 2 ஜெயிச்சிட்டாங்க. 5ல் 3 நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்து 2 3ஓட கம்மி. ஸோ இந்தியா ஆல்ரெடி 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த 4வது T20ஐ இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு டைரக்டா கப் வந்து கையில கிடைச்சிடும். சப்போஸ் இந்த மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ரொம்ப பயங்கரமான 5th T20 நடக்கும். ஸோ இங்கிலாந்து ஜெயிக்கிறதும் தோக்கிறத பொறுத்து தான் வந்து 5th T20 நடக்க போகுது. ஏன் இந்த அதுவும் இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் 2 டீமுக்குமே. ஸோ 2 டீமுமே வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு மோதிக்கிட்டு விளையாட போறாங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரு கிரேட்டஸ்ட் ரைவல்ரின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு நல்ல ரைவல்ரியா இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது. உங்கள மாரி நானும் இந்த மேட்ச் பார்க்க ஆர்வமா இருக்கேன். இந்த மேட்ச் இப்போ கம்மிங் ஜனவரி 31 ஃப்ரைடே 6 மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு 7 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ நாம வந்து அந்த மேட்ச்சை லைவா பார்ப்போம். முடிஞ்சா நான் சேனல்ல லைவும் போடுறேன்.